இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ஓவராலாக $80 பில்லியன் வரைக்கும் தான் நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஓவரால் எக்கனாமியில் அதோட பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மி. வரி விதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்கே இம்போர்ட் ஆகும்போது அங்கே வரி விதிக்கும் போது அந்த நாட்டு மக்களுக்கு ₹5க்கு கிடைக்க வேண்டிய பொருள் எக்ஸ்ட்ரா ஒரு 30-40%ஓ 50%னா ₹7-8 கிடைக்கும். அப்போ நான் ₹5க்கு பல வருஷங்களா வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ₹8 விக்குதுன்னா என்னால் கஷ்டப்பட்டு வாங்குவேன். ஒரு சில மக்களால வாங்க முடியுது. ஸோ இது வந்து இன்னும் இன்ஃப்ளேஷன் பாதிப்பு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா யுஎஸ்ல வரல. ஏன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்த ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வரி விதிப்பு வரப்போகுதுன்னும்போது, அந்த டேஸ்க்குள்ள நெறைய பேர்லாம் பர்ச்சேஸ் பண்ணவங்க இருக்கு. ஸோ ஆல்ரெடி நெறைய இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. பாதிப்பு இருக்கும்னு சொல்லி ஃபெட் சேர்மன் சொல்லியிருக்காரு. நெறைய ஜேபி மார்கனோட சேர்மன் எல்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் உலக அளவுல இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்குன்னும்போது, பிசினஸ் என்டிட்டி இப்ப கம்பெனிஸுமே வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். யோசிக்கிறாங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், ட்ரேட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே யோசிக்கிறாங்க. பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாலருந்து ஜெம்ஸ் எக்ஸ்போர்ட், அ நேச்சுரல் டைமண்ட்ஸ்லேருந்து கோல்டு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது. அப்புறம் பார்மாசூட்டிக்கல், டெக்ஸ்டைல்ஸு. ம். டெக்ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய பாதிப்பு இல்ல.